அடர்ந்த காடு, காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான சிங்கம். இது பெட் டைம் ஸ்டோரி இல்ல, பிளட்டி லைஃப் லெசன். அந்த சிங்கத்துக்கு சரியான பசி. ஒரு குலநரிய கூப்பிட்டு ஒரு மிருகத்தை கொண்டு வா, இல்லைன்னா நான் உன்னை அடிச்சு சாப்பிட்டுருவேன்னு சொல்லுச்சு. அந்த நரி சரின்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு கழுதையை பாக்குது. இந்த கழுதைய பலியாட ஆக்க நினைச்ச அந்த நரி, நம்ம காட்டோட ராஜா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு அந்த கழுதை கிட்ட சொல்லுச்சு. இப்ப அந்த கழுதைக்கு ஒரு கன்ஃபியூஷன், பயப்படணுமா இல்ல சந்தோஷப்படணுமான்னு. அந்த கன்ஃபியூஷனை புரிஞ்சுக்கிட்ட அந்த நரி, ராஜா உனக்கு ஏதோ பெருசா தரப்போறாருன்னு பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போச்சு. அங்க போனா கொலப்பசியில் இருந்த அந்த சிங்கம் அந்த கழுதையோட காதை கடிச்சு புடுங்கி இழுக்க தப்பிச்சு ஓடி வந்துருச்சு. அந்த கழுதை வந்த கோவத்துல அந்த கழுதை நரிக்கிட்ட போய் ராஜா காதை கடிச்சு இழுத்துட்டாருன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த நரி பொறுமையா சொல்லுது, உன் தலையில கிரீடத்தை வைக்கத்தான் அந்த காதை கடிச்சிருப்பாருன்னு, வேணா இன்னொரு வாட்டி திரும்பி போய் பாக்குறியான்னு கேக்குது. நரியோட தந்திரத்துல மயங்கின இந்த கழுதை திருப்பியும் சிங்கத்துக்கிட்ட போகுது. இந்த முறை கழுதையோட வாழை கடிக்குது அந்த சிங்கம். திருப்பியும் தப்பிச்சு வந்த அந்த கழுதை நரிக்கிட்ட, ராஜா என்னோட வாழை கடிச்சிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. அதுக்கு கூலா அந்த நரி, உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கத்தான் அப்படி கடிச்சிருப்பாருன்னு சொல்லுது. பேராசையில திரும்பவும் சிங்கத்தை பார்க்க போன அந்த கழுதைக்கு மிஞ்சினது என்னமோ சாவுதான். இப்ப அந்த சிங்கம் நரிய கூப்பிட்டு, நான் சாப்பிட்றதுக்கு இந்த கழுதையை ரெடி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அந்த நரி கழுதையோட பார்ட்ஸை ஒவ்வொன்னா எடுத்து வச்சுச்சு. ஆனா மூளையை அது சாப்பிட்டுச்சு. படையலை பார்த்துட்டு கழுதையோட மூளை எங்கேன்னு சிங்கம் கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி, கழுதைக்கு மூளை இல்ல ராஜா, இருந்திருந்தா திரும்பி வந்திருக்குமான்னு சொல்லுச்சு. லைஃபோ பிசினஸோ உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.